ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சமையல் தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு சமைக்க போகிறோம் கைஸ். இது என்ன மீன் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விறகடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய், அடுத்தது ஒன்று போட்டு எண்ணெய் போட்டேன், கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா பொருவா மீன். இந்த மீனை நான் இப்போ க்ளீன் பண்ணுறப்ப நான் சூட மீனை க்ளீன் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை மிளகாய்த்தூள், உப்பு, புளி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம குழம்பை கூட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடிடலாம். ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன் காய்ஸ். பாருங்கள் காய்ஸ், இந்த மீன் பேர் தான் பார்த்திங்கன்னா சூட மீன். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்கோல் இருக்கிறதுனால இதை நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணுறோம். இந்த மீன் ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல, ஆமாம், பெரும்பாலான பேர் இந்த மீனை தான் வாங்கி குழம்பு வைப்பாங்க. ஏன்னா இதுதான் அதிகமாக தருவாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் நிறையா தருவாங்க. அதனால் துண்டு துண்டாக வெட்டி கவலை மீனுன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது தானே. இதே பார்க்குறதுக்கு கவலை மீன் மாதிரி தான் இருக்குது. வறுத்து வச்சுருவாங்க கவலை மீன் சொல்லி. இந்த ஓரத்தில் கட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சதையாக இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கழுவும் போது க்ளீன் பண்ணலாம். நார்மலாக காமி பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஒன்று. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு நான் தான் இன்றைக்கி ஒரு பாட்டிமா கிட்ட மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மீன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6-7 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மீனை எங்கள் வீட்டில் இவங்க க்ளீன் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்க சாப்பிட மாட்டாங்க. குழம்பு சாப்பிடுவாங்க, ஆனால் மீன் அவ்வளோ விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மீனை பொறுத்த வரைக்கும். அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பெலா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இந்த அருவாமனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இருந்தாக்க இந்த பெலாவை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெலா அடிச்சுட்டு, இந்த அருவாமனை இருந்ததுன்னா பெலா அடிச்சுட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். மீனை பொறுத்த வரைக்குமே முதல்ல எல்லா ஓரத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் செவுள் எடுக்கணும். முதல்ல நீ செவுள் எடுத்தனா மீன் நொதன்னு ஆகிடும். எந்த மீனாக இருந்தாலுமே முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கழுவும் போது எங்கள் பக்கம் தான் செவுள் எடுப்பாங்க. செவுளே எடுக்காமல் போட்டுருவாங்க. ஓகே, போடு 2 மீனாச்சு. ஒரு மீனை கையில் வச்சு காட்டல, அந்த மாதிரி ஒரு மீனை மட்டும் காட்டான். ஃபுல் இதோட இல்லை 1 மட்டும் காட்டு, 2 வேணாம். சரி 2 மீன் காட்டு. அதே அப்படியே வை. பாருங்கள் காய்ஸ், இந்த மீன் தான் இன்றைக்கி நாம் குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 2 மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இது வறுவலுக்கு செட் ஆகாதா? இந்த பெலை எடுக்கிறது தான் கைஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். இந்த
மீனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாவே சொன்னால் உண்மையாலுமே டென்ஷனாக தான் ஆகும். ஏன்னா இந்த மீன் வந்து அந்த மாதிரி பெலாவாக வரும் அப்படியே. மீனும் வெறும் நல்லா இருக்கும். ஆமாம், இதுக்கு அந்த பேர் என்ன, கவலை மீனை கூட ஆஞ்சிடலாம்ல டக்கு டக்குன்னு. ரோமனையில் கட் பண்ணுற மாதிரி வருது பாரு. பாருங்க கைஸ், காணாங்கத்த மாதிரி இருக்கு பாருங்க. 3 மீன் ஆச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், 4 மீன் ஆச்சு. ஓகே, 7 இருக்கு. 8 சரி. யாரும் வாங்க மாட்டாங்கன்னா இந்த எனக்கு போட்டாங்க. ஆமாம், மீன் ஆனால் பெருசாக இருக்குதுண்ணா. குழம்பு நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு வந்து மாங்காய் இருக்குது தெரியுமா? ஆமாம், மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு ஒட்டு மாங்காய். அது போட்டு தான் குழம்பு வைக்கணும். இந்த மீன் வாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். கடல் மீனே கிடைக்காத பக்கம்தான் வந்து இது. நம்ம பக்கம் 1 கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் போகும், அதுக்கு மேலே போகவே போகாது. ஆனால் இது வெளியில் நல்ல ரேட்டுன்னு நினைக்கிறேன். கடல் மீன் கிடைக்காத பக்கத்தில் 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்பாங்க 1 கிலோவா? மீனே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம்தான் ரேட்டு இல்லை. இந்த மீனை வேறு எதே பேர் சொல்லி விற்பாங்க. சூடன்னா சொல்லுவாங்க. பொருவாகவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். பொருவா நல்லாயிருக்கும். இதில் இந்த செதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும் க்ளீன் பண்ணுறவங்களுக்கே. போட்டு 5 மீன் ஆச்சு. பாருங்க கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதில் போடு மாங்காவை போட்டுடலாம். இந்த மீனை மட்டும் வந்து தலையை வலிக்கும், ஒரு 2-3 தலையை எடுத்து காமி. அதில் காமி போடாதுங்க. பாருங்கள் கைஸ், இதை அப்படியே நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வால் பீஸ் தான். ஓகே, எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான் அப்படியே மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு குழம்பை காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைஸ் பாருங்கள். ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு இறக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ரைஸ், ஒரு அருமையான மீன் குழம்பு. அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ரைஸ்,
எவ்வளோ அருமையாக கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ வேறு ஒரு மீன் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் கைஸ். மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. மாங்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். மாங்காய் காமிக்கிறேன். மாங்காய் பாருங்கள் கைஸ். மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டு ஸோ எடுத்த உடனே பாருங்கள் மாங்காய் நல்லா பிரிஞ்சு எட்ட வந்துட்டு ஒரு தலை உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன். இது ஒரு பாருங்கள் கைஸ். இந்த மீனோட தலை அதை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி சூட மீன் தானே, ஒரு அருமையான சூட மீன் குழம்பு. ஸோ நாளைக்கு என்ன சமையல் அப்படின்றத நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.